Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவராஜ் சித்த வைத்தியசாலை திருப்பத்தூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 7448811500. சட்டமன்ற கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களினுடைய அறையில் திரு சேகர்பாபு அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் சந்தித்ததாக ஒரு செய்தி. இப்போ இதை பார்க்கும்போது பொது ஜனமாக ஒரு வெகுஜனமாக மனசில் சில கேள்விகள் எழதான் செய்யுது. ஓபிஎஸ் அவர்களோடு இருந்த வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவில் சேர்ந்ததோ இல்லை தர்மர் அவர்கள் அதிமுகவில் சேர போகிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்படும் போது ஒரு எம்எல்ஏவாக ஒரு எம்பியாக இருந்தவர்கள் போய் சேர்றாங்க. ஆனால் அதிமுகவிலிருந்து முதல்வராக இருந்தவர் திமுகவில் போய் சேருவாரா, அது தார்மீகமாக அவர் சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி அவர் சேருவார் அப்படின்னா அவ்வளோ காலமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையில் திமுகவை எதிர்த்தே அவர் பேச பழகியார், அங்கே போய் எப்படி செட் ஆவார் அப்படின்னு தோணுது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணுன்னாக்கா குன்னம் ராமச்சந்திரன் அவர்கள் நான் அம்மாவினுடைய தொண்டனாக இருந்து கொண்டு என்னால் மற்ற கட்சிக்கு போக முடியாது, இமோஷ்னலாக என்னால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அரசியலை விட்டே விலகிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய தருணத்தில் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போய் திமுகவில் சேருது அப்படிங்கிறது, அப்போது ஆல்ரெடி இபிஎஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி திமுகவோட பி டீம் இவர் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுமா, அல்லது பிஜேபி மேலே ஓபிஎஸ்க்கு பெரிய ஒரு மரியாதையோ ஒரு நம்பிக்கையும் இருந்தது, அது இங்கே என்ன ஆச்சு? திரு ஓபிஎஸ் அவர்கள் விவகாரத்தில் அவர் வந்து ஒரு ட்ராப்பில் இருக்கிறார். அது வந்து என்ன அப்படின்னா, அவர் கட்சியை பெருசாக வளர்க்கலை, அவர் இயக்கத்தை பெருசாக கொண்டு போகலை, அது வந்து அதிமுகவை முழுசாக கொடுத்துட்டார். அதனால் இப்போ அவர் கூட யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவர் கூட இருந்தவங்கள்லாம் வந்து டிஎம்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அணியாக தன்னை கட்டமைச்சிருக்கிறாராங்கிற கேள்வி வருது. இப்போ வந்து நம்ம வந்து 4 பேர் போனாலும் 40 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கன்னா தான் சரியாக இருக்கும். திரு ஜேசிடி பிரபாகர் தாவேக்கா போயிட்டார், மனோஜ் பாண்டியன் வந்து டிஎம்கே போயிட்டார், வைத்திலிங்கன் டிஎம்கே போயிட்டார். இப்படி கூட இருந்தவங்களாம் டிஎம்கே போகும்போது அது டிஎம்கேவுடைய பிடிமா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருது. அப்போ அவர்களெல்லாம் போகிறது வேறு விஷயம். குன்னம் ராமச்சந்திரன் சொன்னது தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் குரல். அதை வந்து நான் வந்து காலம்பூரா எடுத்து நீங்கள் அதை நல்லா கவனிக்கணும். அவர் வந்து என்னுடைய மனசாட்சி தடுத்ததுன்னு சொல்கிறது ஒன்று, கட்சி மாவட்ட தலைவர் வேண்டாம்னு சொன்னார், பொதுச்செயலாளர் வேண்டாம்னு சொன்னார்னு சொல்ல, என் குடும்பத்தினர் வேண்டாம்னு சொன்னாங்கங்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்தினர் வந்து எல்லாம் நம்ம ஒன்றுமோனா இருந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி நம்ம வந்து கலைஞர் தலைவர்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த முக்கியமான இடத்துல தான் இருக்குது. குன்னம் ராமச்சந்திரன் போன்ற எம்எல்ஏவாக இருந்தவர்களுக்கே அது அப்படின்னா ஒரு சேர்மனாக ஒரு நகராட்சி சேர்மனாக இருந்து எம்எல்ஏவாகி அமைச்சராகி 2 முறை முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்களால் ஆக்கப்பட்டு 3ஆம் முறை முதலமைச்சராக சசிகலா அவர்களால் ஆக்கப்பட்டு அவ்வளோ உயரங்களை தொட்ட பிறகு உங்களுடைய நோக்கம் என்னங்கிற கேள்வி வந்துடும். முக்கியமான ஒரு புள்ளி என்ன அப்படின்னா, அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம்னு வச்சுட்டு ஏடிஎம்கே தான் நானுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிடலாமே, அதுக்கு நீங்கள் டிஎம்கேல இணையிறதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணையிறது என்ன தடை? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் திரு டிடிவி தினகரன் வந்து உங்கள் மேலே பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு. அந்த கட்சியோட அவைத்தலைவர்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சியோடைய கௌரவ தலைவர்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ஒரு கட்சி வச்சுட்டு திரு டிடிவி இருக்கார், அவர் என்ன இணை பொதுச்செயலாளர் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு போஸ்ட் வந்து அண்ணன் கொடுக்க போகிறார், அவர் வந்து ஒன்றும் குழப்பம் கிடையாது. அப்போ அதில் நினச்சிக்கல் திமுகட்ட போனாலும் போவேன், நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போக மாட்டேன் அப்படின்னா என்ன கணக்குங்கிறது நமக்கு புரியலை. ஸோ வந்து அப்படி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார் நான் அறியலை. சேகர்பாபு அவர்கள் பேசுனதோ இன்னும் நிறைய பெருமக்கள் பேசுகிறதோ முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் திரு ஓபிஎஸ் அவருடைய மனசாட்சி வந்து அவருக்கு துணை நிற்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது, நான் மறுக்கலை. பிஜேபி வந்து நினைச்சது போல் அவருக்கு வந்து கை கொடுக்கல. ஏன்னா என்னவா அவரை உள்ளே கொண்டு வருங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு லாஜிஸ்டிக்கல் சொல்யூஷன் வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம வந்து இப்படி பண்ணிடுமா அப்படி பண்ணிடுமான்னு எப்படி அவர் அக்காமடேட் பண்ணுறங்கிற லாஜிஸ்டிக்கில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா திரு டிடிவி தினகரனும் திரு இபிஎஸும் அவர்கள் எவ்வளோ ஒன்றுமன்னா பாசமிக்க அண்ணன் தம்பிகள் போல் பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்கள் வந்துவிட்ட பிறகு இவங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து நேரடியாக திரு இபிஎஸ் ஏற்று வரணுங்கிற அவசியமும் இல்லை. நான் வந்து திரு டிடிவியை ஏற்று கூட வந்துடலாம்ல. திரு டிடிவி அவர்களும் பலமுறை நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ஒன்றாக இணைந்து செயல்படும் சொல்லும்போது ஒரே கட்சியில் இருந்து செயல்பட என்ன தப்பு இருக்குது? அது அம்மாவுடைய படத்தை போட்டு குடிச்சு தான் அம்மா மக்கள் முன்னேற்றம் பேருக்கு குடிச்சு அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? அதனால் அதுதான் ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். அது மீறி அவர் எதாவது முடிவெடுத்தார்னு நம்ம என்ன சொல்கிறது? அது வந்து திமுகவுக்கு அவர் போனார்னா அது அவருடைய பொலிட்டிக்கல் சூசைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் அவருக்கு இன்னும் சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது வந்து அவர் அக்காமடேட் பண்ணுறதுல தே கேன் அசிஸ்ட் ஹிம், தே கேன் ஹெல்ப் ஹிம் தான் நான் நினைக்கிறேன். தாவேகா தரப்பில் ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்களே ஓபிஎஸ் அவர்கள் சேருவாங்க அப்படின்னு நிறைய நியூஸ்லாம் கூட நம்ம பார்த்தோம். அது ஒரு ஆப்ஷனாக அவருக்கு ஏன் இல்லை? தாவேகா வந்து ஆப்ஷனாக யாருக்குமே இருக்காது. ஏன்னா அது வந்து ஜெயிக்கிறதுக்கு உதவாது. ஏன் அப்படின்னா அவர்கள் எல்லாம் சேர்ந்து தாவேகாவுடைய ஓட்டுகளை உறுதிப்படுத்துறதுக்கு உதவுவாங்களே தவிர இவங்க எம்எல்ஏவாவோ அமைச்சராவோ யாருக்கு உதவ மாட்டாங்க. திரு செங்கோட்டையன் போனார். செங்கோட்டையன் போனது மூலமாக
தாவேக்காவுக்கு தான் லாபம். தாவேக்கா பலப்பட்டு தான் நினச்சிங்க. செங்கோட்டையன் பலம் பெற்றார் நினச்சிங்களா? அப்போ செங்கோட்டையனுக்கு அடிச்சதுப்பா யோகம், இனிமேல் அவர் வந்து அமைச்சராகிறது யாரும் தடுக்க முடியாது அப்படி யாராவது வச்சாங்களா? தாவேக்காவுக்கு பலம் குடிச்சாங்க. ஸோ தாவேக்கா சின்ன கட்சியாக இருந்துச்சு, வளர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு திரு செங்கோட்டையனுடைய பயணம் உதவிச்சு, அவர் பாதை மாறினது உதவிச்சு. அப்போ ஆனால் இவங்க ஓபிஎஸ் எங்கே அலைன்ஸ் போகிறார், அது திரும்ப தாவேக்கா அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ தாவேக்காவுக்கு தான் 4 மினிட்ஸ் இது ஹெல்ப் பண்ணுமே தவிர திரு ஓபிஎஸ்க்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அதை பார்க்கணும்ல. எனக்கு லாபம் இல்லாமல் தாவேக்கா வளர்த்துறதுக்கு நான் ஏன் யோசிப்பேன்? அப்படி தானே ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. அப்போ அதிமுக கூட்டணியில் இருப்பது தான் 100% நேச்சுரல் அலைன்ஸாக இருக்கும். நேற்று நீங்கள் பாஜகவுடைய திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பார்க்கும்போது திரு அண்ணாமலையோட பெயரை திரு இபிஎஸ் சொல்லும்போது, திரு டிடிவியோட பெயரை திரு இபிஎஸ் சொல்லும்போது, திரு இபிஎஸோட பெயரை திரு டிடிவி சொல்லும்போது அந்த தொண்டர்கள் மத்தியில் எழுந்து அந்த 6 வாரம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறது. இந்த ஒற்றுமையை தான் அவர்கள் விரும்பினார்கள். நாம் விரும்பினது ஒன்று நடக்குதுன்னா அப்போ உத்தரவாதம் வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இதுதான் அவங்களுக்கு வந்து திரு ஓபிஎஸ் கணக்குலையும் சரி, திரு ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா ஆல் ஹாப்பி. அப்பாடா நம்ம வந்து எல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்லிகிட்டே இருந்தோம், ஒரிஜினலாக ஒருங்கிணைந்த அதிமுக வந்துருச்சு அப்படிங்கிற வரும். இப்போ திரு செங்கோட்டையன் என்ன கேட்டார்? ஒருங்கிணைந்த அதிமுக தானே கேட்டார். அப்போ டிடிவி இபிஎஸும் சேர்ந்துட்டாங்களே, அப்போ செங்கோட்டையன் நீங்கள் வந்துருவாரா? அவர் இதானே விரும்பினார். நீங்கள் தேவர் ஜெயந்தில் போய் போய்ட்டு என்ன கேட்டார்? இதானே கேட்டார். அப்போ ஒருங்கிணைந்த அதிமுக வந்துருச்சே, அப்போ உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்போ வந்து திரு ஓபிஎஸ் அவருடைய ஒரே தேர்வாக இதுதான் இருக்கணும். பட் அதை மீறி நினைச்சுன்னா இந்த இடத்துல ஏடிஎம்கேவும் பிஜேபியும் செய்ய வேண்டிய சில இருக்குன்னு நான் சேர்த்தே சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு சில கடமைகள் இருக்குது. என்ன, பிஜேபி என்ன கேட்டாலும் திரு ஓபிஎஸ் செஞ்சு கொடுத்தார், அதை மறந்துட முடியாது. டெல்லியிலையும் சென்னையில் இருக்கக்கூடிய எந்த பாஜக தலைவரும் அதை மறுக்க மாட்டாங்க. பாஜக கேட்டதை திரு ஓபிஎஸ் செய்து கொடுத்தார். அப்போ திரு ஓபிஎஸ்க்கு ஒரு சிக்கல் அப்படின்னு ஒரு முட்டுச்சந்தில் நிற்கும் போது அந்த இடத்துல கை கொடுத்து அவரை உள்ளே கொண்டு வர வேண்டியது அந்த அதிமுக பாஜக கடமை இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அவ்வளோ லட்சம் பேர் கலந்துக்கிட்டதா சொன்னாங்க. நம்மளும் பார்த்தோம், நிறைய கூட்டம் இருந்தது. அந்த ஸ்டேஜில் அவருடைய கூட்டணி கட்சிகளில் உள்ள அத்தனை பேரும் அங்கே தலைவர்கள் எல்லாமே இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு யுனைட்டடாக இருந்ததுங்கிறது ஒரு பக்கம். அவ்வளோ பேர் இருந்தும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதில் சேர்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டது. ஏன்னா இபிஎஸ் அவர்களுக்கும் அவருக்கும் அவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த அந்த ஒரு பிரச்சனையை அதை தாண்டி அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இவர் இந்த கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாரு, இபிஎஸும் அதை வரவேற்றிருக்கிறாரு அப்படின்னது. ஆனால் இங்கே என்னென்னா இபிஎஸ் அவர்கள் ட்விட்டரில் வெல்கம் பண்ணி போடுறாரு. பட் பியூஷ் கோயல் அவர்கள் முன்னிலையில் திரு டிடி அவர்கள் போய் சேரும் பொழுது அந்த இடத்துல அதிமுகவில் இருந்தோ அல்லது இபிஎஸ் அவர்களோ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டது. அப்போ இது வந்து வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட கூட்டணியா? அப்போ இது டெல்லியோட ரூல் இருக்கா? அப்போ எகெயின் டெல்லியோட கை தான் ஓங்கி இருக்கா இங்கே அப்படின்ற ஒரு பேச்சு வருதே. டெல்லியோட கை தான் ஓங்கி இருக்கு, அதில் என்ன குழப்பம் உங்களுக்கு? அதுதான் உண்மை. திரு அன்புமணி ராமதாஸ் வந்து திரு இபிஎஸோட சேர்ந்து ஏடிஎம்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த போது பிஜேபியிலேருந்து யாரும் வரலையே. என்ன கணக்கு? அன்புமணி ராமதாஸை பிஜேபி விரும்பலையா? தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை அதிமுகவுடையது. இதில் யாருக்கும் குழப்பம் கிடையாது. எல்லாருமே நரேந்திர மோடி அவர்கள்லேருந்து அமித்ஷா அவர்கள் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு ரொம்ப தெளிவு. திரு டிடிவியும் ஓபிஎஸும் பிஜேபியோடைய கோட்டா. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேக்கும் அவங்களுக்கு தான் தகராறு. அப்போ ஏடிஎம்கே நெகோசியேட் பண்ண முடியல. உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் ஒரு பிரச்சனை என்ன, அதில் வந்து நீங்கள் ரெண்டும் சமாதானமாக முடியாது, வேற ஒருத்தர் தான் வந்து சமாதானப்படுத்தணும். அப்போ அவங்க வந்து நிற்கிறாங்க. மற்றதுக்கு எல்லாமே நீங்களே பார்த்துக்க முடியும், தகராறு இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து இபிஎஸ் வந்து பார்த்தாரு, ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்போ ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் பார்க்க மாட்டார், பிஜேபி தான் பார்ப்பார். டிடிவி வந்து பிஜேபி தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணுறது யாருன்னா அது பிஜேபி தான் பண்ணும். டில்லி மேலிடம் தான் அவங்க மேலங்கி இருக்குது. நாங்கள் எங்களுடைய சேனலில் சொன்னோம், திரு அமித்ஷா அவர்களை திரு டிடிவி சந்தித்தார் அப்படின்னு. நேற்று பிரஸ் மீட்டில் அவர் ஒப்புக்கொண்டிருக்கார். நான் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகுன்னு சொல்லிட்டார். அவர் வந்து நரேந்திர மோடி பாரத பிரதமர், நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்னா சரி பிரதமர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டீங்க, நான் சரின்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன். அதை தான் நாங்கள் சொன்னோம். அவர் சந்திச்சாருன்னு சொல்லிச்சிருக்கோம். சந்திச்சா முன்னாடி சொன்னோம், சந்திச்சாருங்கிற உண்மையாச்சு. அப்போ பிஜேபி ஹேஸ் டு பிளே ரோல். நான் உங்களுக்கு சொன்னேனே, திரு ஓபிஎஸ் அவர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு பாஜக ஒரு கடமை இருக்குன்னு சொன்னேனே. ஏன் அதிமுகவுக்கும் அவருக்கு தான் தகராறே. அப்போ பாஜக அந்த கேட்டலிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணணும். அப்போ பாஜக செய்யணும், அதனால தான் சொன்னாங்க. அப்போ அங்கேயே இபிஎஸ் யாருமே இல்லை. அப்போ இபிஎஸ் வந்து நீங்கள் இபிஎஸ் அவரும் அக்கம் மக்களுக்கும் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களா, அது உங்கள் கண்ணில் தெரியலையா? எது நீங்கள் பார்ப்பீங்க? நேற்று சண்டை போட்டதா இன்றைக்கி ஒற்றுமையாக இருந்ததா? இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கும்போது நேற்று சண்டை போட்டதா உங்கள் கண்ணில் தெரியுது அப்படின்னா அவர் திரு இபிஎஸ் அதுக்கு அழகாக பதில் சொல்லிட்டார். அதுவும் நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொன்னதான். திரு வைகோ அவர்கள் காங்கிரஸை பேசாத பேச்சு கிடையாது, திரு வைகோ அவர்கள் திமுகவை பேசாத பேச்சு கிடையாது. அவர்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்க முடியுது. அப்போ அவர்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஃபார் எ காமன் அஜெண்டா. அப்போ இவங்க ஏன் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது? இப்போது என்டிஏ கூட்டணியில் டிடிவி அவர்கள் வந்து
சேர்ந்தது பரபரப்பாக பேசப்பட்டது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, அந்த மேடையில் பேசிய பிரதம மந்திரி அவர்கள் என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் சொன்னார். பிஜேபி என்டிஏ டபுள் என்ஜின் கவர்மெண்ட்னு சொன்னார் ஒழிய எங்கேயுமே இபிஎஸ் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது அவர் எங்கேயுமே சொல்லலை. அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறது சொல்லலை. அப்போது எதிர்க்கட்சிகள் சொல்கிற மாதிரி எகெயின் டெல்லியினுடைய கை தான் எப்போவுமே அப்பர் ஹேண்டில் இருக்குது, இது வந்து சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? அப்படிதானா? திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர், அவர் அதிகாரப்பூர்வமாக பேசுகிறார். தோழமை இயக்கங்களிலும் கூட நம்மை பிடிக்காத சிலர் இருக்கத்தான் செய்வார்கள், அதையும் நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். தொகுதி பங்கடையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஒரு குழு அமைச்சாங்க ஒரு 4 மாதம் முன்னாடி. குழு அமைச்ச உடனே அண்ணன் ப. சிதம்பரம் துள்ளி குதித்து எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னார். எதுக்கு முற்றுப்புள்ளி? அப்போ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சாங்க? பிரச்சனை இல்லாமல் முற்றுப்புள்ளி எப்படி சொல்லுவார்? ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தானே நீங்கள் அப்பா ஃபுல் ஸ்டாப் வச்சா என்ன இருந்துச்சு சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு வந்து பேசாமல் இருக்க, சந்திக்காமல் இருக்குது, என்ன காரணம்? ஒரு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சாங்க இல்லைங்க, திமுக கூட பேச்சுவார்த்தைக்கு தானே குழு அமைச்சாங்க. திமுக கூட ஒரு தடவையாக சந்திச்சு பேசுனாங்களா? இப்போ வரைக்கும் சந்திக்கல. மாறாக மொத்த காங்கிரஸ் கூட்டமும் டெல்லியில் போய் உட்காந்து பேசிட்டு வந்து நம்ம வந்து கூட்டணி பற்றின கருத்துக்களை கேட்டோன்றாங்க. அப்போ கூட்டணி மாறுறதுக்கான சிந்தனை இருக்கு போய் தானே கருத்து கேட்குறீங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறீங்க. 2019 தேர்தல் சந்திச்சிங்க, 21 சந்திச்சிங்க, 24 சந்திச்சிங்க, எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பண்ணீங்களா? அப்போ உண்மையிலே பிரச்சனை இருக்கக்கூடிய காங்கிரஸின் திமுக விட்டுட்டு அவர் பிள்ளையார் சொல்லி போட்டார், அவர் கமா வச்சார், அவர் மூச்சு உடம்பு இப்படி திரும்பினார், அவர் எடப்பாடின்னு பேர் சொல்லிட்டு இப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டாரு, அப்படி இதுக்கெல்லாம் நீங்கள் காரணம் கண்டுபிடிச்சி என்ன செய்வீங்க? ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன், கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியாங்கிறத பொறுத்தளவுக்கு 130 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாங்கன்னா யாருமே கூட்டணிக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அது திமுக ஜெயிச்சாலும் கொடுக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் கொடுக்க மாட்டாங்க. 130 சீட்டு கீழே வந்தாங்கன்னா கூட்டணி ஆட்சி கொடுத்தே தீர்வாங்க, மற்றவங்க விட மாட்டாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் அது ரிசல்ட்டை பொறுத்து வரப்போகுது. இன்னும் எவ்வளவோ ஒன்று போக வேண்டியிருக்கு. 2 கட்சிக்கு நான் யாரோ ஏடிஎம்கே சரியில்லை டிஎம்கே சரியில்லைங்கிற இடத்துக்கே போல 2 பேருக்குமே போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. இன்னும் அவங்களுக்கு வந்து தொகுதி பங்கீடே முடிக்கலை. இன்னமும் விஜய் வருவாரான்னு பிஜேபியில் பேசிகிட்டு இருக்காங்க. புரியுங்களா உங்களுக்கு? இன்னமும் விஜயை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு அட்டம்ப்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ விஜய் வந்தால் மொத்த கணக்கையும் மாற்றி வச்சுட்டு வேறு கணக்கில் சீட்டு போடணும், விஜய் வரலன்னா வேறு சீட்டு போடணும். காங்கிரஸ் வந்து டிஎம்கே பற்றி பேசிட்டு இருக்கு, நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து டிஎம்கிட்ட மெசேஜை பாஸ் பண்ணி இன்றைக்கி 45 நாள் ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கும் 40 சீட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பதில் வரல. இப்போது என்டிஏ பொறுத்த வரைக்கும் டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு திரு மோடி அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ இந்த 2026 அப்படிங்கிறது திமுகவுக்கு நாம் வந்து திமுக இல்லாமல் ஆக போகுது, திமுக இல்லாத ஒரு என்டிஏ கூட்டணி கவர்மெண்ட் தான் வரப்போகுது, டபுள் என்ஜின் சர்க்கார் தான் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது திரு ஸ்டாலின் அவர்கள் அது டபுள் என்ஜின் கிடையாது, டப்பா என்ஜின் சர்க்கார். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா டபுள் என்ஜின் சர்க்கார் வரப்போகுது, தமிழ்நாடு அதுக்கப்புறமாக வளர்ச்சி பாதையில் போகுது, ஊழல் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ அவர் பதில் கேள்வி கேட்குறாரு. அப்போது நீங்கள் டபுள் என்ஜின் சர்க்காராக இருக்கக்கூடிய எம்பியோ யூபியோ பீகாரோ அதை விட தமிழகம் கேரளாலாம் வந்து வளர்ச்சியாக தானே இருக்குது, டாப் நம்பர் 5ல் இருக்குது தமிழ்நாடு எல்லா இடத்துலையும். அப்படிங்கும்போது இதில் என்ன வளர்ச்சி, இது எப்படி சரியாகும்னு கேட்குறாரு. நோ டவுட் தமிழ்நாடு வந்து மத்திய பிரதேசத்தை விட சில விஷயங்களில் குஜராத்தை விட இந்த மாதிரி பல ராஜஸ்தானை விட பல மாநிலங்களோட பீகாரை விட பல மாநிலங்களை விட நல்லா இருக்குது, நோ டவுட். ஆனால் வளர்ச்சி வேகம்னு ஒன்று பார்க்கணும். ஒன்று நீங்கள் 2 பாயிண்ட் பார்க்கணும். ஒன்று உங்களுடைய கரண்ட் ஜிடிபி என்ன, இது ஃபேக்ட். நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சியில் நம்ம டாப் 5ல் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கோம். அது வந்து திமுக ஆட்சியில் இல்லை, ஏடிஎம்கே ஆட்சியில் இல்லை, எப்பயுமே இருந்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு 20-25 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கோம். இது ஒன்று. 2வது, கீழே இருக்கக்கூடிய அதே யூபியோ எம்பியோ பீகாரோ இவர் வளர்கிற வேகம் என்ன, தமிழ்நாடு வளர்கிற வேகம்னு பார்க்கணும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து எனக்கு 70 வயசு ஆச்சுங்க, நான் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கேன், உண்மைதான் மெச்சூர்டாக இருக்கீங்க. ஆனால் ஒரு 30 வயசு பையனும் நீங்களும் ஒரே பலத்தில் இருப்பீங்களான்னு ஒரு கேள்வி. அதுதான் இங்கே கேள்வி. நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்க, ஆல் ஃபைன், உண்மைதான், அது மறுக்கிற கேள்வி. ஆனால் கீழே வந்து ஒன்று வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, உங்களுடைய வளர்ச்சி தளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான். தமிழ்நாடு என்கிற மாநிலத்துடைய வளர்ச்சி வேகம் தடைப்பட்டு இருக்கிறது, குறைந்து கூட நிற்கல, தடைப்பட்டு இருக்கிறது. இந்த மாநிலங்களுடைய வேகம் அசுர வேகத்தில் இருக்குது, புலிப்பாய்ச்சல் வந்துருக்கு. இதுதான் கண்கூடாக பார்க்குறோம். காரணம் வந்து அங்கே அவங்க நிதி ஒதுக்கீடுங்கிறது ரொம்ப அதிகமாகவும் அவங்க டபுள் என்ஜின் சர்க்கார் இடத்துல நிறைய நடக்குது. பட் தமிழகத்துக்கு அது வரல அப்படிங்கிறதானே அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. டபுள் என்ஜின் சர்க்காரே கேட்குறாங்க. நீங்கள் கரெக்டாக சொல்றீங்க. அது எப்படி சார்? பிரைம் மினிஸ்டர்ங்கிறவர் வந்து கட்சி சார்பு இல்லை இல்லையா? அப்படி உங்கள் மாநிலத்துக்கான முதல்ல நீங்கள் தானே வாங்கணும். பிரைம் மினிஸ்டர் என்ன செய்யறாரு? அவர் எந்த மாநிலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண அவர் சொல்றாரா? தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு போறாரா இல்லையா? இப்போ கவர்னர் என்ன குற்றச்சாட்டு சொன்னார்? 12 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்திருக்கோன்னு சொன்னீங்க. எல்லாம் பேப்பரில் தான் இருக்குது. இதை கவர்னர் சொல்றதை விட்டுருங்க. அவர் வந்து பிஜேபியுடைய ஆள், அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு புகார் சொல்லுங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ மற்ற மாநிலங்கள் கொடுத்து வாங்குறாங்க, அவங்க வந்து முதலீடுகள் ஈர்க்கிறாங்க, மெட்ரலைஸ் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்குதான்னு கேட்குறேன். நீங்கள் நான் பழம்பெருமை எவ்வளோ பேசுவீங்க, நாங்கள்லாம் ஜமீன்தார் பரம்பரை. ஆமாம், நோ டவுட், உண்மைதான், ஜமீன்தார் தான். எத்தனை நாள்
ஜமீன்தார் இன்னைக்கு வந்து வெறும் மீசையும் ஊரும் உட்காந்து பேசிட்டு கொண்டு தான் நிலங்கள் புலங்கள் எங்கே போச்சு அது பூரா அடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கான். அதுதான் பாயிண்ட் அங்கே. நேற்றுக்கு அந்த மேடையில் வந்து திரு மோடி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க டிஎம்கேல திமுகவிலேருந்து முன்னேறுவதற்கு ஒரு 4 விஷயங்கள்னு சொன்னார். அதில் ஃபஸ்ட்டு ஊழலை பற்றி பேசினார், வாரிசு அரசியலை பற்றி பேசினார். அந்த மேடையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தாங்க. ஊழலை பற்றி பேசினார். இங்கே ஊழல் செய்வர்கள் நிறையா இருப்பாங்கன்னு. சென்ட்ரலில் வந்து 3வது முறையாக பிரதமர் அவர்கள் இருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகள் அப்போ ஊழல் செய்யக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏன் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியலையா? அப்போ எப்படி அது பிஜேபியால் சென்ட்ரலில் இருந்து ஆக்ஷன் எடுக்க முடியலையா? இங்கே ஊழல் செய்கிறதுக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு ஊழல் செய்யக்கூடியவர்கள் கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் ஊழல் செய்கிறவங்க மேலே ஏன் பிரதமரால் ஆக்ஷன் எடுக்க முடியலன்னு கேட்குறீங்க. திரு பொன்முடி அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார் ஒரு வழக்கில். சுப்ரீம் கோர்ட் வந்து தண்டனை நிறுத்தி வச்சிருக்கு. பிஜேபி என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். அவங்க கேஸை தான் நடத்த முடியும். இந்த சட்டம் ஒழுங்கு ஊழல் சமாச்சாரம்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று ஈடி எடுக்கணும். ஈடி எடுத்துகிட்டு போனால் சுப்ரீம் கோர்ட் தடுத்தது. ப்ரொடியூசர் ஒரு கேஸ் ஒன்று ஓடி போயிட்டு இருந்துச்சு. இவங்க திமுக குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட ப்ரொடியூசர் குடும்பத்துக்கு அவங்க மேலே ஈடி எடுத்தாங்க. ஈடி மேலே பாஞ்சு சுப்ரீம் கோர்ட் தடுத்துருச்சு. பொன்முடி நான் உங்களுக்கு சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிருச்சு. திரு கே சார் மேலே கேஸ் இருந்துச்சு, கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே கேஸ் ஓடிட்டு இருக்கு தூத்துக்குடியில். ஈடி வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிச்சு, கோர்ட் இன்னும் அனுமதிக்கலை. என்ன செய்ய முடியும்? கோர்ட் தடுத்துட்டு போனால் இவங்க என்ன செய்ய முடியும்? இவங்க நாங்களாம் பிஜேபிக்காரங்க கேஸ் அப்படி தான் போடுன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் சட்டப்படி தானே கொண்டு போக முடியும். 99% வழக்குகள் தமிழ்நாடு அரசு தான் பண்ண முடியும். அப்போ ஏன் பண்ணல? ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர்கள் மீது தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டுச்சுல, என்ன டெவலப் பண்ணிருந்துச்சு? அப்போ தமிழ்நாடு அரசுட்டு தான் வழக்குகள் இருக்குது. 4-5 கேஸ் தான் ஈடிட்ட போகும். ஈடியில் போன கேஸ் போனால் சுப்ரீம் கோர்ட் தடுத்து வச்சு. இன்னும் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இடி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஈடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கைப்பாவே வச்சுக்கோங்க பாஸ். நான் வேண்டாம் சொல்லியே. ஈடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏவலால் கைப்பாவை காவலால் வச்சு சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணிருச்சுன்னு நான் சொல்ல வரேன். என்ன செய்ய சொல்கிறீங்க? ஈடி என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இல்லை பிஜேபி சொல்லுங்கள். ஈடி வந்து கைப்பாவை மைப்பாவை ரைட், ஓகே, அதெல்லாம் ஃபைன். தடுத்தது சுப்ரீம் கோர்ட், ஸ்டே கொடுத்துருக்கு. என்ன செய்யலாம் இப்போ? அதில் நீங்கள் இப்போ நீதிமன்றம் தடுத்தா அவங்க கட்சி நடத்துகிறவங்க என்ன செய்வாங்க, ஆட்சி நடத்துகிறவங்க என்ன செய்வாங்க? முறைப்படி தான் திரும்பி வெக்கேட் பண்ணுங்கம்பாங்க, கேட்பாங்க, சண்டை போடுவாங்க, அப்படி தானே போக முடியும். அப்போ நீங்கள் அதுவாக ஒரு ஆள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா எடுத்துகிட்டு தூக்கில் போட சாத்தியமே இல்லையே. ஜெயலலிதா மீதான கேஸ் 18 வருஷம் போச்சே. அப்போ என்ன பண்ணீங்க? இதான் அப்போ ஒரு முறை இருக்குல்ல. அப்பீல் மேலே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் போட்டாங்கல்ல, எவ்வளோ கேஸ், எவ்வளோ அப்பீல். உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ராஜீவ்காந்தி கேஸை பார்த்துருப்பீங்க. அப்போ நீதிமன்றம் ஜனநாயகப்படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை அனுமதிச்சு தான் ஆகணும். நீதிமன்றம் அனுமதிக்கும் போது அரசாங்கம் என்ன செய்யும்? நீதிமன்றத்தை வந்து திமுக மாதிரி இம்பீச்மெண்ட் கொண்டு சொல்லி மிரட்டணுமா? ஜிஆர் சுவாமிநாதன் மேலே சண்டைக்கு போனாங்க. நீதிமன்றம் வந்து காவி மன்றம் ஆயிடுச்சு, ஆர்எஸ்எஸ் மன்றம் ஆயிடுச்சுன்னு எவ்வளோ பகிரங்கமாக விமர்சனம் பண்ணாங்க, புஸ்தகம் வெளியிட்டாங்க. அந்த மாதிரி செய்யணுமா? அப்போ நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வரையறை இருக்குல்ல. ஈடி கையில் இருக்கு. ஈடி வந்து சுற்றுமா படக்குன்னு எல்லாரையும். என்டிஏ பக்கமாக மக்கள் நகர ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு திரு மோடி அவர்கள் சொன்னாங்க பேசும்போது. என்ன கள நிலவரம், என்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் வேவ் எப்படி காமிக்குது? அது எதை நேற்று இருந்த கூட்டமே சொல்லியிருப்பாங்களே, நேற்று இருந்த கூட்டமே தெரிஞ்சிருக்குமே. கூட்டம் எல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுங்கிறத நம்ம பலமுறை நீங்களும் சொல்லியிருக்கீங்க, பேசியிருக்கோம். பார்த்துங்க, யாருக்கான கூட்டம் எதுக்கான கூட்டம்னு பார்க்கணும்ல. நீங்கள் ஒரு நடிகருக்கான கூட்டத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறதுக்கான வித்தியாசம் இருக்குல்ல. நடிகருக்கான கூட்டம் பெருங்கூட்டம். விஜய் வந்து ஓட்டு வாங்க மாட்டார்னு நான் எங்கேயா சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள். விஜய் ஓட்டு வாங்க, விஜய் டெபாசிட் இருக்காது. எப்போது விஜய் வந்து நடத்துறதுக்கு போகிற என்னைக்கா சொல்லுங்கள். விஜய் வந்து நல்ல ஓட்டு வாங்குவார், நோ டவுட். நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஆட்சியை பிடிக்க மாட்டார், எதிர்கட்சி தலைவர், இதுதானே சொல்லியிருக்கேன். விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு விடாது என்னைக்கா சொல்லுங்கள். நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ராக்கருக்கு எடுத்து சார் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கன்னு சொல்லி காட்டுங்க எனக்கு. விஜய் வந்து நல்ல ஓட்டு வாங்குவார், நான் 100 முறை சொல்கிறேன். ஆட்சியை பிடிக்க முடியாது, அவ்வளோதான். அவரை கூட்டம் வந்துச்சு, ஆமாம், அவரை பார்க்குற கட்டாயம் கூட்டம் வரும். அதில் என்ன குழப்பம்? எங்கள் தெருக்கு வந்தார் நானும் பார்ப்பேன். விஜய் பார்க்கணும், நான் கசக்கு தான் நல்லா பார்ப்பேன். அது வந்து எப்படி மோடியை பார்க்கணும், எடப்பாடி பார்க்குறோம், இதில் யார் நட்சத்திரம், யார் நடிகர்தில்? அவங்க எவ்வளோ தூரம் சாரையாக நடந்து வந்தாங்க. குறைஞ்சபட்சம் 2.5-3 லட்சம் பேர். நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே கேட்டால் சொல்லுவாங்க 5 லட்சம் பேர் ஏடிஎம்கே அலையன்ஸ் கிளைம் பண்ணுது. சாதாரண 2.5-3 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. எவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்க தெரியுமா? வண்டி எங்கே பார்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ இது வந்து அந்த ஒரு ஸ்திதப்பிரஜனாக இல்லாமல் நம்முடைய ஒரு வைராக்கியமாக இல்லாமல் எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்பாடா வந்துருச்சுடா அலையன்ஸ். நரேந்திர மோடி முதல் முறை வர்றாரா தமிழ்நாட்டுக்கு? கடைசி முறை வர்றாரா? இன்னும் 100 முறை வர போகிற எலெக்ஷனில். அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம்? அலையன்ஸ் அமைஞ்சதை கொண்டாடுறாங்க. அப்பாடா இது தாண்டா கேட்டுட்டு இருந்தோம், நல்ல வேலை அமைஞ்சது அப்படின்ட்டு அந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. கூட்டம் ஓட்டாக மாறுது இல்லையான்னு பாருங்கள். ஏடிஎம்கே ஒரு நல்ல அலையன்ஸ் வச்சா என்ன லாபம்? திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அலை ஏடிஎம்கே கிட்ட ஓடி வரும், அவ்வளோதான். முன்னாடி வந்து டிவிகேவா டிஎம்கேவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டிவிகே தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனால் டிவிக்கு பெரிய அளவில் ஓட்டை பிளக்கிறது ஏடிஎம்கேக்கான ஒரு ஆபத்தாக பார்க்கப்பட்டது. இப்போ வந்து டிவிக்கே தனியாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிற நிமிடம் வரைக்கும் ஒரு கட்சி, ஒரு குட்டி கட்சி கூட போல. இதில் நம்ம என்டி அலைன்ஸில் நீங்கள் நிறைய சின்ன கட்சிகள், சரி யாராவது பேரை சொன்னால் வருத்தமாயிருவாங்க, நிறைய சின்ன கட்சிகள் இருந்தாங்க நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி கூட ஒருத்தர் வரலையே அவங்க கூட. ஒரே ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு ஏதோ ஒரு கட்சி கூட சேரணும், இப்படி எதுவுமே சேரலையே. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்து? அவர் வருவார், இவர் வருவார், இவர் அவரை கூட்டு வருவார், அவர் எவ்வளோ சொன்னீங்களே, எவர் வந்தார்? நமக்கு வந்து நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையன் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டது போல் அந்த அலை ஏடிஎம்கேக்கு தான் போகும். திமுக வேண்டாம்னா ஏடிஎம்கே, அது ஆபீஸ் ஆச்சு. திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு டிவிக்கு முதல் வாய்ப்பாக போயிருமோ அப்படின்னு நினச்சாங்க. அது இல்லைன்னு கண்கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை நான் டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபார் இன்ஃபர்மேஷன். சட்டமன்றத்தில் அந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆளுநர் உரை அப்படிங்கிறது தேவையற்றது, அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்க்கட்சிகளோடு பேசி அதற்கு ஒரு முடிவுக்கு வரணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஆளுநர் அந்த சட்டமன்றத்திலேருந்து வெளியேறது அப்படிங்கிறது ஒரு முறை 2 முறையில் 3 முறையும் நடந்துருச்சு. இப்போ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஆளுநருக்கும் இங்கே தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கோ அல்லது அந்த கட்சிக்கோ இருக்கக்கூடிய ஒரு டிஃப் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ அது கேரளாவில் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது ஒரு வெகுஜனமாக ஒரு விஷயம் மனசில் வருது இல்லை. அப்போ இது ஒரு பேட்டனா? அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஆளுநர் தான் அப்படின்னா அப்போ அவங்க வந்து நெருக்கிறாங்களா, இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்களா? அவங்க ஆட்சியில் இல்லாத, அவங்க கூட்டணி ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் இது ஒரு வகையான நெருக்கடியா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்களினுடைய மனசில் வருது. வந்துட்டு இருக்கு, which is a fact, which is not good. இது ஒரு அழுத்தத்தெலாம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அதனால கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு ஐயோ நம்ம என்ன செய்யறதுன்னு முழிக்கிறதோ, கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு நம்ம தவிச்சு போயிறதோ, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசு வந்து பயந்துட்டு இருக்கிறதோ நடக்க போகிறதில்ல. அதில் வந்து குழப்பம் இல்லை. அவங்க வந்து ரொம்ப சுலபமாக எதிர்கொள்வாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அடுத்ததாக தேசிய கீதத்தை சட்டமன்றத்தில் கூடுதலாக சேர்க்கறதுல ஒரு குறை இல்லை, ஒரு குற்றம் இல்லை, ஒரு மரபு சட்ட விதிமீறல் கிடையாது. 70களின் இறுதியில் தான் தமிழ்தாய் வாழ்த்தே சேர்க்கப்பட்டது. நம்மளுடைய மரபுப்படி இப்போது ஒரு நிகழ்ச்சி முடியும் போது தானே தேசிய கீதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மரபு இருக்கலாம். நீங்கள் அதை வந்து விதின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன் சௌரியன்னு ஒன்று வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு அதுக்கு தான் சொல்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடுறப்படுறதே விதியில் வரல, அது பின்னாடி சேர்க்கப்பட்டது. அதுவே 1940 சுதந்திரம் கிடைச்சிலேருந்து இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் 70களின் இறுதியில் சேர்க்கப்படுது. 35 வருஷமாக நீங்கள் சேர்க்கல தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்துன்னே ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? தமிழ்தாய் வாழ்த்து பற்றி பெரியார் என்ன சொன்னால் அப்புறமா தேடி பார்த்துங்க. தமிழ்தாய் வாழ்த்துனே ஒன்றும் இல்லை. தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒன்று ஏற்றுக்கொண்டோம், அதை அப்புறமா பழகிட்டோம். அப்போ நீங்கள் 30 வருஷமாக இல்லாமல் புதுசாக தானே உருவாக்குனீங்க. இன்னொரு 30 வருஷம் கழிச்சு இப்போ போயிடுச்சு. சூப்பர். இப்போ வந்து என்ன தேசிய கீதத்தை சேர்த்துக்கங்கன்றார். தமிழ்தாய் வாழ்த்தை பாடாதீங்கன்னு சொன்னால் நானும் சேர்ந்து கண்டிப்பேன். உங்களுக்கு புரியுங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீங்கள் அவர் எடுத்து காட்டுறாரு, கவர்னருடைய புரோட்டோகால் எடுத்து விதியை காட்டுறாரு. ஒரு மரபோ பழக்கமோ அவங்க சௌரியந்தரசு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கவர்னரும் ஜனாதிபதியும் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் தேசிய கீதத்தோடு ஆரம்பிக்கணும், தேசிய கீதத்தோடு முடிக்கணும். அவர் எங்கே கலந்துக்கிட்டாலும் இது வந்து தெளிவாக அவருடைய விதியில் இருக்குது. இது புரோட்டோகால் ரூல். இது வந்து ஒரு பை ப்ராக்டிஸ், ஒரு வழக்கம், எங்கள் ஊர் வழக்கங்க அப்படிங்கிறது இல்லை. அப்போ இதை ஆட் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து இதே சட்டமன்றத்தில் நீங்கள் முடிக்கும் போது தேசிய கீதத்தை தான் முடிக்கிறீங்க, நோ கன்ஃபியூஷன். ஆட் பண்ணும்போது தமிழ்தாய் வாழ்த்தோட பாடுறீங்க, நோ அப்ஜெக்ஷன். அவர் யாரும் எதுக்கல. ஆட் திஸ்ன்றாங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? நீங்கள் பின்னாடி பாடுற ஒரு தேசிய கீதம், ஸோ நாங்கள் தேசிய கீதம் பாடுற எங்களுக்கு வழக்கம் இல்லைன்னு கூட சொல்ல போகல. பின்னாடி ஒன்று பாருங்க, அதே முன்னாடி இன்னொருத்தருக்கு பாடிருங்க. என்ன ஒரு 1.5 நிமிஷம் கூட பண்ணி என்ன கெட்டு போயிருப்பது? அதை பாட மாட்டேங்கும்போது தான் பிரச்சனை. மற்றபடி 11 காரணங்களை கூடுதலாக சொல்லியிருந்தார் ஆளுநர். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆளுநர் வந்து ஒரு கட்சி தலைவர் போல் இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்கிறது. 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, என்னாச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, கஞ்சா விற்கிறாங்க, இதெல்லாம் உண்மை. அவர் சொன்னது அத்தனையுமே உண்மை. அதை ஆளுநர் சொல்வது மரபாகாது, சரியாகாது. எல்லா இடத்துலையும் இப்போ வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வந்து நான் தான் ஒரு அறிக்கை பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா சரியாக இருக்காது. அது பாரத பிரதமர் எழுதித்தரக்கூடிய அறிக்கையை தான் திரௌபதி முர்மு அவர்கள் படிக்கணும், குடியரசுத் தலைவர். அப்போ அதுதான் மரபு, அதுதான் சரி. அவங்க வந்து மத்திய அரசுடைய பிரதிநிதி தான், குடியரசுத் தலைவரோட பிரதிநிதி தான். அது ஒரு கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய பதவி. மசோதா நிறைவேற்ற முடியல, பெரும்பான்மை கிடைக்கல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆட்சி அமையலை, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஜெயலலிதா அவர்கள் பீரியடில், அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது கவர்னர் ரோல் பிரைமரி வருது. மற்றபடி அவங்களுக்கு வந்து பெரிய ரோல் கிடையாது. நம்ம பார்த்தோம் அசம்பிளி இந்த கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் தவிர மசோதா வந்தாலும் என்னென்ன செய்யணுங்க ரொம்ப தெளிவாக ஒரு முறைக்கு அரசமைப்பு தீர்வே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து படிக்கும்போது எனக்கு நான் எழுதி தர மாதிரி தான் படிப்பேங்கிறது அது சரியில்லை. அப்படி ஒரு ப்ராக்டிஸ் வந்தால் நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் டெல்லியில் வந்துச்சுன்னா பாஜக அரசுகள்லாம் இப்படி கொடுத்தா சரியாக வருமா? அது யாராக இருந்தாலும் அப்படி செய்கிறது சரியில்லைங்கிறது என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. திரு ஸ்டாலின் அவர்களும் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. திரு அண்ணா அவர்கள் சந்திக்காத ஒரு நெருக்கடி, கலைஞர் அவர்கள் சந்திக்காத ஒரு நெருக்கடி, ஜெயலலிதா அவர்கள் சந்திக்காத ஒரு நெருக்கடியை இன்றைக்கி நான் சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அது உண்மை இல்லை. அவங்கெல்லாம் ஆட்சி கலைப்பெல்லாம் சந்திச்சாங்க. அவங்களாம் சந்திச்சாரா? கலைஞர் 2 முறை ஆட்சி கலைப்பை சந்திச்சார். கலைஞர் சிறையை சந்திச்சார். அண்ணா வந்து கட்சியே தடை பண்ணப்படக்கூடிய ஆபாயத்தை சந்திச்சார்.
அவர் வந்து தனிநாடு கேட்கக்கூடிய கோரிக்கை வைக்கும்போது அந்த மாதிரி நெருக்கடியாக சந்திக்கிறார். அதெல்லாம் வந்து மிகை. அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் சந்தித்தாங்க, சிறையை சந்தித்தாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நெருக்கடி கிடையாது. வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறார். அவர் சரின்னு திமுக கட்சிக்காரங்க கேட்டுப்பாங்க, அது ஹாப்பி தான், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதாவது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருந்தது பரபரப்பாக. பட் இப்போது இந்த களம் அப்படிங்கிறது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறுதா? மாறிடுச்சு. முதல்லேருந்தே அப்படி தான் இருக்குது, மாறவே இல்லை. நீங்கள் மாறுதான்னு கேட்ட, ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, இப்போ மாறிச்சுன்னா தானே மாறுதா? நான் ஏன்ட்ட நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்து என்னைக்கு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் இருந்ததில்லை, ஒரு நாள் இருக்க போகிறதும் இல்லை. அது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான். ஊடகங்கள் பிம்பம், மாயை, ஆசை இதெல்லாம் வந்து நிறையா போட்டு பண்ணி ஆவுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் திரு விஜய் அவர்களுடைய கூட்டத்தை 7 மணி நேரம் லைவ் காட்டுவாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் கூட்டத்தை 12 நிமிஷம் காட்டுவாங்க. காட்டிட்டு போட்டோம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய கிரவுண்டு பலம் அது வந்து டிவிகேக்கு இருக்கானா? இல்லை. டிவிகேக்கு ஓட்டு இருக்கா? இருக்குது, அது தனிக்கதை. ஏடிஎம்கேலுக்கு ஓட்டு இருக்குதா? இல்லை. டிஎம்கேல ஓட்டு இருக்குதா? இல்லை. நீங்கள் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு இருக்கிறத விட கூட இருந்தால் தானே நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குது, என்கிட்ட 11 ரூபா இருந்தால் தானே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். என்கிட்ட ஒரு 4 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குது. என்கிட்ட பைசா இருக்கான்னா உண்மை, பைசா இருக்குது, உங்களவுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆள் பலம் இருக்குதா, இவருடைய பணபலம் இருக்குதா, இவருடைய படைபலம் இருக்குதா? ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு ஒரு 3 கோடி ரூபா செலவழிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு தாவேக்காவுடைய கேண்டிடேட்ஸ் யாராவது 3 கோடி ரூபா வச்சு செலவழிக்கிற இடத்துல இருக்கிறாங்களா? சரி, 3 கோடி ரூபா வச்சுருக்காங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எப்படி கொடுப்பாங்க? அதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்குதா? ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து கண்ண மூடிட்டு யோசிக்கிற அர்த்தம் இல்லை. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு என்றைக்குமே இருந்ததில்லை. இட் வாஸ் ஆல்வேஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான், ஈவன் நவ். உங்களுடைய நேரம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி.